சிந்தனைக்குரிய வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட் ஆர்டர்ஸ் பியூரிட்டி. நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், சுத்தம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளை இடுகிறார். நீங்கள் சுத்தமுள்ளவர்களாக இல்லை என்றால் தேவனை விட்டு வழி விலகி போவீர்கள். என்ன சுத்தம் வேணும்னு இன்னைக்கு 1ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுது. வா, நாம் எல்லாரும் சேர்ந்து கொள்ளை பொருளாலே நம்மை வீட்டை நிரப்புவோம், நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே, கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். நீ அவர்களோடே செல்லாதே, அவர்கள் வழியிலே நடவாதே. கர்த்தருக்கு பயப்படும் பயம் உன்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஞானம் என்பது எங்கே இருக்கிறது? சந்தடி உள்ள சந்துகளில் இருக்கிறது. மார்க்கெட் பிளேஸில் காப்புன்னு கத்திக்கிட்டு இருக்கா. போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஞானம் என்பது என்ன என்று தெரியும். வீதியில் நடக்கிற முட்டாள்களை பாருங்கள், என்ன என்று தெரியும். சந்திகளிலே இருக்கிற புத்திசாலிகளை பாருங்கள், எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று தெரியும். பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் சொல்கிறார். பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருந்தால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் அங்கே இருக்கும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால் நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி கொள்வீர்கள் என்பதுதான் சிந்தனை. காட் ஆர்டர்ஸ் பியூரிட்டி. இன்னைக்கு பால் கேவ் த பிலீவர்ஸ் அட் தெஸ்லோனிகா the commandments of God regarding personal purity. தனிப்பட்ட பரிசுத்தத்தை, சுத்தத்தை குறித்து சம்பந்தமான விஷயங்களில் தேவன் என்ன சொல்கிறார் என்ற கட்டளைகளை தெசலோனியர் சபையிலே பவுல் அவர்களுக்கு, அங்கிருந்த மக்களுக்கு விளக்கி சொல்லி கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்ம படிக்கிற அவர் எடுத்திருக்கிற வசனம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை எடுத்து தியானிக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், the word commandments is a military term. கமாண்ட்மெண்ட் என்பது மிலிட்டரியில் சொல்லக்கூடிய வார்த்தை. சொன்னது தான் உடனே கீழ்பண்ணும். ஃபயர் அப்படின்னு சொன்னால் ஃபயர் பண்ணும். ஸ்டாண்ட் அட் ஈஸ், அட்டென்ஷன், இப்படி ஒன்று சொல்லுவாங்க. அப்போ ரிட்டையர் அப்படின்னா வெளியில் போயிடணும், இந்த மாதிரி சொல்லுவாங்க கமாண்ட்மெண்ட்ஸ். அப்போ அதில் என்ன பண்ணுவாங்க, the word commandments is a military term. It refers to orders handed down from superior officers. மேலதிகாரிகள் எடுத்து கீழ் உள்ளவர்களுக்கு பிறப்பிக்கிற உத்தரவுகளை தான் கமாண்ட்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள். வி ஆர் சோல்ஜர்ஸ் இன் காட்ஸ் ஆர்மி. தேவனுடைய சேனையிலே, இராணுவத்திலே நாம் இராணுவ வீரர்களாக இருக்கிறோம் இல்லையா? யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே இல்லையா? ஆன்வர்ட் கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ். நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். அதான் கதை கூட சொல்லுவார்ல, ஃப்ளைட்டில் போகும்போது ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க எல்லாருக்கும். என்ன ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க? மதுபானங்கள். அப்போ நம்ம ஊழியக்காரர் ஒருத்தர் போகும்போது அவர்கிட்ட கொடுத்தாங்களாம், லாங் ட்ரைவ் போகிறீங்க சார், யூ ஹாவ் டு ஃப்ளை மோர் தென் 16 hours இன் அ ஃப்ளைட். ஸோ இட் இஸ் அ கேஷுவல் திங். சாதாரணமாக எல்லாருமே குடிப்பாங்க சார். இது அடிமைத்தனம் கிடையாது. மது அருந்தும் பழக்கம் வந்து சாதாரணமானது. உடல் அலுப்பு போகிறதுக்காக நாங்கள் கொடுப்போம், எங்கள் பேசஞ்சருக்கு ஃப்ரீ, அதனால் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்லுவார், வேணாங்க, நான் பரவாயில்ல, நான் இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை, என்னுடைய பழக்கமே கிடையாது, நான் இதை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். மறுபடியும் அந்த ஸ்டீவர்ட்ஸ், அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு, சார் நீங்கள் அந்த மாதிரி தப்பாக நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி கிடையாது, இது லைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு மறுபடியும் சொல்லியிருக்கு. வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்கார். 3வது முறையும் அந்த பொண்ணு வந்து வலியுறுத்தியிருக்கு, இன்சிஸ்ட் பண்ணியிருக்கு, குடிங்க அப்படின்னு. அப்போ நான் குடிக்கிறேன், நீங்கள் சொல்கிறதுனால உங்களுடைய அன்பு எனக்கு ரொம்ப அடுத்தடுத்து வந்து கேட்குறீங்க, நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம இங்கே இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த கப்பல் ஓட்டிகிட்டு இருக்கார்ல, அந்த ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருக்கார்ல, அவருக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க, அவரு நானும் சேர்ந்து குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சா, ஐயோ சார், அவர் டியூட்டியில் இருக்கார், அவர் எப்படி குடிப்பார், அவ்வளோதான், ஃப்ளைட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தாம்மா நானும் டியூட்டியில் இருக்கேன். வி ஆர் என்ன இருக்கோம், ஆன் அ மிஷன். ஹீ இஸ் ஆன் அ மிஷன் அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, வி ஆர் ஆன் அ மிஷன், வி ஆர் மிஷனரிஸ் அப்படின்னு என்ன, ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கோம். நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் சமுதாயத்திலே? நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவ அண்டை வருகிறார்களா, கிறிஸ்துவை விட்டு ஓடி விடுகிறார்களா? இதான் அவர் சொல்லுவார் அந்த இதில், அந்த கதையில். அது மாதிரி இட் இஸ் அ மிலிட்டரி டேர்ம். From the beginning he established marriage
as a sacred union between one man and one woman. ஆரம்பத்திலிருந்தே திருமணத்தை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடுவே அவர் கட்டளையிட்டார். அப்போ திருமணத்தை பல ஆண்களோடு பல பெண்களோடு பண்ணிக்கிட்டு இருந்தால் அது என்ன அர்த்தம்? ரொம்ப மனதை ஒரு பைத்தியமாகிடுவாங்க. இப்போ நிறைய விபசாரங்களில் ஈடுபடுறாங்க. நிறைய பெண்களோடு ஒரு ஆண் பழகுகிறார் அல்லது நிறைய ஆண்களோடு ஒரு பெண் பழகுகிறாள் என்றால் எந்த சமுதாயத்திலையுமே அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். பார்த்துறீங்களா? ஊர் சுற்றுற பெண்களும் ஆண்களும் எப்படி இருப்பாங்க? கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஊர் சுற்றுற பெண்களும் ஆண்களும் அதை வீடியோவாகவும் போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி நான் இவனோட இருந்தேன், இன்றைக்கி அவனோட இருந்தேன் அப்படின்ட்டு. மெட்ராஸ்லாம் அந்த கலாச்சாரம் இப்போ ரொம்ப பெருகிடுச்சு. வாரம் ஒருத்தனோட போகிறது, பாண்டிச்சேரிக்கு போய் குடிக்க போகிறது, இது அவங்களுக்குள்ள மெட்ரோபாலிட்டன் கல்ச்சர் அப்படின்னு. அமெரிக்காலேயும் பெங்களூர்லேயும் டெல்லியிலையும் மும்பையிலையும் இந்த கலாச்சாரம் பெருகி போச்சு. இதுக்கு உதாரணமாக நடிகைகள் முன்னாடி போய்க்கிறாங்க. இன்னைக்கு 10 நாள் இவன் ஒருத்தன் கூட இருப்பான், 10 நாள் இன்னொருத்தன் கூட இருப்பான். அதே மாதிரி அந்த நடிகரும் மாறி இருக்காங்க. இதையெல்லாம் இவர்கள் ஏற்றுக்கொண்டு தகாத விதமாக பண்ணுகிறாங்க. அவருடைய முடிவை நன்றாக உற்றுப்பார், நீதிமொழிகள் இருக்குது. அவருடைய முடிவை அறியும்படி நான் ஆலோசனை செய்தேன். இதோ அவனை தேடினேன், அவன் இருந்த இடமே இல்லை. தேவன் உங்களுக்கு நல்ல குணத்தை நல்ல ஞானத்தை தர எத்தனைப்படுகிறார், முயற்சி செய்கிறார். அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதான் ரொம்ப 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 முக்கியம். ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். சபையில் போதகர்கள் போதிக்கும் போது ஒவ்வொரு வாரமும் அநேக காரியங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். தேவனுடைய வசனத்தை கொண்டு தட்டில் வச்சாச்சு. இட்லி எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையா? அதெல்லாம் எனக்கு பசிக்கலம்மா, சும்மா நான் சாப்பிட்டு நல்லா தானே இருக்கேன் அப்படி தான் எல்லோரும் சொல்கிறோம். எனக்கு தெரியாத வசனத்தை இவன் பெருசாக கிழிச்சிட்டானா அப்படின்னு நமக்குள்ளேயே நான் பேசிக்கிறோம். இந்த வசனத்தெல்லாம் எப்படி பேசிகிட்டு இருக்காம, இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசணும் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஒரு ஆசீர்வாதமும் பெறாமல் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் சபையிலே இருக்கிறார். என்ன ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன்? எனக்கு நேற்று பூரா ஒரே சிந்தனை என்னென்னா, இப்போ சாம்சனுடைய ஜெபம் கடைசியில் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னுடைய ஜெபத்தை கேளும், நானும் இவர்களோடு சேர்ந்து அழிந்து போகிறேன் அப்படிங்கிறான். எசேக்கியா தீர்க்கதரிசி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் ஜெபத்தை கேளும், என்னை கொன்று போடாதேயும், என்னுடைய வாழ்நாளை நீடித்து தாரம். சரி போகணும் 15 வருஷம். எளியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம். ஜெபித்தா 3 ஆண்டுகள் மழை வரக்கூடாது, மழையே வரல. 3 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் ஜெபித்தான், மழை வானமே மழை பெய்யுது. 3 ஆண்டுகள் விட்டு பஞ்சமாக இருந்தது, மழை பெய்யுது. மறுபடியும் நம்முடைய மோசே, நம்முடைய யோசுவா சூரியனை நிப்பாட்டி வச்சுட்டான். எசேக்கியா அந்த ராஜாவும் எசேக்கியா ராஜாவும் என்ன பண்ணான், அப்படியே பாகைக்கு பாகை 12 பாகை பின்னாடி போகணுன்னாரு. சூரிய கடிகாரத்தில் பின்னாடி திரும்பி போகுது. சூரியன் இப்படி சாய பாக போகும், சூரியனே பின்னாடி போக வச்சார். இவ்வளவு அதிசயங்களை சாதாரண மனிதர்களாகிய நாம் செய்தோம். நம்மை தேவர்கள் என்று அவர் சொன்னார். நாம் எல்லாம் தேவனுடையவர். தேவனுடைய பிறவியாக இருந்தோம்னா தேவனுடைய வித்து நமக்குள்ளே இருக்கும். தேவன் என்னெல்லாம் செய்தாரோ அதை நம்மால் செய்ய முடியும். அப்போ நம்ம எப்படி கேட்கிறோம்? ஏன் சபையிலே வளர்ச்சி அடையாமல் இருக்கிறோம்? ஏன் அவருடைய வார்த்தை நமக்குள் வேலை செய்யாமல் இருக்கிறது? ஏனென்றால் அதான் அந்த வெளிப்படுத்தும் விஷயத்தில் சொல்கிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். ஞானத்தை விட்டாச்சு. ஆண்டவர் எங்களை நல்லா தான் ஆச்சரிச்சிருக்காரு, இதுக்கு மேலே என்ன வேணும், போதும், இப்படியே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு உங்களுக்கு எண்ணமே வரல. அதனால் என்ன பண்ணுறீங்க, தகாத விதமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போதும். எனக்கு தெரியும் நம்ம சர்ச்சில் 3 பேர் அண்ணன் தம்பி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணனும் குடிப்பான், தம்பியும் குடிப்பான், எந்நேரமும் 24 மணி நேரம் போதையிலே இருப்பாங்க. அப்படி இருந்து தேவனை தேடாமலே போய்விட்டார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரியாகவே நிர்வகிக்கவே இல்லை. குடும்பங்கள் அப்படியே சிதிலமடைந்து பாலடைந்த கட்டடம் மாதிரி இருக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையவே இல்லை. ஏன்? ஃப்ரம் த பிகினிங்
He established marriage as a sacred union between one man and one woman. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தான் திருமணம் என்று நியமித்தார் தேவன். உடனே என்ன சொல்லுவாங்க, அப்படியே எங்களுக்கு காதில் பூ சுத்துறக்கு வாடா அப்படிம்பாங்க. சாலமோனுக்கு 1000 பொண்டாட்டி இருந்துச்சு, தாவீதுக்கு 2000 பொண்டாட்டி இருந்துச்சு, எந்த ராஜாவுக்கு பொண்டாட்டி இல்லாமல் இருந்துச்சு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போனீங்க, அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்காமல் இல்லை. தேவன் படைக்கும்போது அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார், ஒருவருக்கு ஒருவராகத்தான் படைத்தார். இல்லைனா ஆதாமை படைச்சிட்டு ஒரு 12 ஏவாளை படைச்சி விட்டுருக்கலாம்ல, ஏன் படைக்கல? எல்லாரையும் தேவன் சமமாக மதித்து வைத்தார். நம்மளுடைய கீழ்த்தரமான எண்ணங்களாலே நாம் தகாத விதமாய் நடந்து கொள்கிறோம். God created sex both for the continuance of the race and for the pleasure of the marriage partners. தேவன் வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்கும் மனித குலம் தலை தோங்குவதற்காகத்தான் தேவன் குடும்பத்தை அமைத்தார். God's commandments concerning sex are not for the purpose of robbing people of joy, but rather of protecting them that they might not lose their joy. தேவன் குடும்பத்தை படைத்து குடும்பத்திலே சந்தோஷத்தை எதற்கு படைத்தார் என்றால், கடவுளை போய் சர்ச்சில் போய் தேடிட்டு அப்படியே சாமியாராக போயிடு, ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கிடையாதுடா வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுற நிறைய பேர் இருப்பான். அதுக்கு என்ன சொல்கிறான், ஆர்சி சர்ச்சில் அதெல்லாம் குடும்பம்லாம் இருக்கக்கூடாதுங்க, அதெல்லாம் சிஸ்டர்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது, ஃபாதர்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது, பிரதர்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது, இப்படி புதுசாக. சரி, அவங்க தான் ஒரு பக்கம் போகிறாங்கன்னா இந்த பக்கம் சிபிஎம் பென்டிகாஸ்டல் மிஷன், சிலான் பென்டிகாஸ்டல் மிஷன் சிபிஎம், அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கூடாது. பவுல் தான் சொல்கிறார், கடவுளை அப்படி பண்ணிக்கூடாதுன்னு எதுக்கியா கடவுளை ஆணும் பெண்ணுமா படித்தார்? ஏன் பைபிளுக்கு முரணாகவே போதிக்கிறீங்க? அப்படிலாம் இல்லையே. ஒருவேளை திருமணம் செய்து கொண்டால் தேவனுக்கு உண்மையானவர்களாக இருக்கவே முடியாதா? இது மாதிரி தகாத விதமாக பொய்யான கட்டளைகளை கொடுப்பது. தேவன் குடும்பத்தை படைத்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அவர்கள் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஒரு கட்டளையை படைத்து ஒரு வரிசையாக ஒரு ப்ரொசீஜர் வச்சார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாவற்றையும் மீறி அசுத்தமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்த முயற்சிக்கிறார்கள். திருமணம் ஆகாமல் மற்ற பெண்களோடும் மற்ற ஆண்களோடும் அசுத்தமான காரியங்களை நடத்துவதன் காரணமாக அவர்கள் நிச்சயமாக they might not lose their joy, அவர்கள் சந்தோஷத்தை இழந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக குடும்பத்தை அமைத்தார். ஆனால் இவர்களோ தங்கள் சந்தோஷத்தை இழந்து போக வேண்டும் என்று உலக சந்தோஷத்தில் ஈடுபடுகிறார்கள். குடியிலும் அசுத்தத்திலும் விபசாரத்திலும் வேசித்தனத்திலும் அவர்கள் ஈடுபடும் போது குடும்பம் மாத்திரமல்ல, நீ கவனித்து பாருங்கள், எங்கே தகாத விதமான உறவு இருக்கிறதோ அங்கே பிள்ளைகளை கருத்தறுத்து போடுறான், பொண்டாட்டியை அடித்து கொலை பண்ணி ஜெயிலுக்கு போகிறான், கணவனுக்கு விஷம் வச்சு கொள்கிறாங்க, சகோதரனுக்கு விஷம் வச்சு கொள்கிறாங்க. இன்றைக்கி செய்தித்தாட்களில் வரக்கூடிய அத்தனை செய்தி பார்த்திங்கன்னா எல்லாம் எப்படி இருக்குது, கொலையில் போய் முடியும். எல்லாமே குடும்பம் சீரழிவதிலே போய் தகாத விதமான உறவுகள் குடும்பங்கள் அழிவதிலே போய் முடிகிறது. அப்போ யாத்ராமத்தில் அதான் என்ன சொன்னார், thou shalt not commit adultery. யாத்ராம் 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகளில் ஒன்று என்ன, நீங்கள் விபசாரம் செய்யாதிருப்பாயாக. builds a wall around marriage that makes the relationship not a prison but a safe and beautiful garden. அங்கே ஒருவருக்கு ஒருவர் கட்டுப்பாடு உண்டு. கட்டுப்பாடுகளை மீறும்போது குடும்பம் சீரழிந்து போகிறது. அங்கிருந்து நீங்கள் ஒரு நல்ல காரியத்தையும் எதிர்பார்க்க முடியாது, நிச்சயமாக அழிவைத்தான் எதிர்பார்க்க முடியும். we never have to seek to know the will of God in this matter. He has told us clearly. Abstain from fornication is his commandment, and no amount of liberal technology or modern philosophy can alter it. ஆண்டவரே உமக்கு இது சித்தமா அப்படின்னு அதில் போய் இன்னொரு பொண்ணை பற்றியோ இன்னொரு ஆணை பற்றியோ அங்கே கேட்கறதுக்கு வேலையே இல்லை. மிக தெளிவாக சொல்லிவிட்டார், குடும்பம் என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும், இதில் நீ மிக கவனமாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய கட்டளைகள் பின்பற்றும். திருமண விஷயத்தில் எதற்கு இவங்க நிறைய கஷ்டப்படுறாங்கன்னே தெரியல. எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆண்டவர் சரியான விதத்திலே வழி நடத்துவார் என்று. ஆண்டவரோடு கூட வாழாத வாழ்க்கை இருக்கும் வரையில் மேலே 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 பிரச்சனை தான். நாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதிலிருந்து ஆண்டவருடைய வழியை நாம் கற்றுக்கொண்டு விட்டால் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் வெற்றி. சரியான நேரத்திலே சரியான ஆளை ஆண்டவர் காட்டுவார். நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க அதுக்கு முதன்மை உண்டு.
ஆண்டவர் உங்களுடைய சித்தத்தையும் உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய ஜெபங்களையும் மதிக்கிறவராயிருக்கிறார். என் ஜெபத்தை தள்ளாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்குறதே இல்லை, நீங்கள் பெற்றுக்கொள்ளும் விதமாக கேளுங்கள். நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி கேளுங்கள். எதுவுமே செய்கிறதில்லை. ஏதோ ஒரு ஆளை விட்டு பார்ப்போம், இதை விட்டு பார்ப்போம், அதை விட்டு பார்ப்போம், நிறைய யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. அப்போது தவறான வழிகளை போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நவீன உலகத்தில் நடக்கிற எந்த தொழில்நுட்பமும் எந்த டெக்னாலஜியும் நிச்சயமாக தேவனுடைய கட்டளைகளை விட்டு உங்களை கொண்டு போய்விடவே முடியாது. அவருடைய கட்டளை இன்றும் நிலைத்திருக்கிறது. காட்ஸ் பர்பஸ் இஸ் அவர் sanctification, that we might live separated lives in purity of mind and body. பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது சொன்னால், தேவனுடைய வழியிலே நீங்கள் நடந்திருக்கும்படி, உபவாசத்திலும் ஜெபத்திலும் நிலைந்திருக்கும்படி சில நாட்கள் குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகி இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். காட்ஸ் பர்பஸ் இஸ் அவர் sanctification. தேவனுடைய நோக்கமே நம்ம பரிசுத்தமாக ஆக்குவது தான். that we might live separated lives in purity of mind and body. நாம் பிரிந்தவர்களாக, சுத்தமான மனதுள்ளவர்களாக, அதாவது அசுத்தங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, இந்த உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக. நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன நடக்குது? சினிமாலேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, என்ன இந்த உடலுக்கு அடுத்த காரியங்கள் தான் நிறைய நடக்கும். ட்ரெஸ்ஸை போடுறது, கழட்டி போடுறது, வீடியோ எடுக்கிறது, யார் கூடயாவது தொத்திக்கிட்டு திரியிறது, இது மாதிரி காரியங்கள் தான் இந்த உலகம் முழுவதும், இந்த ஊரில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் எல்லா ஜாதிகளிலும், எல்லா மதங்களிலும், எல்லா நாடுகளிலும் என்ன நீக்கமற நிறைந்திருப்பது என்னது? விபசாரம்தான். இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தான் சொல்கிறார். சில நாடுகள் விபசாரத்தை அங்கீகாரம் பண்ணுறாங்களாம். அதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு. அந்த நாடுகள் செழிப்புள்ள நாடுகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பிலிப்பைன்ஸு, தாய்லாந்து, மும்பை, இது மாதிரி இடங்களில் அசுத்தங்களை கவர்மெண்ட்டே அங்கீகரிக்கிறது. அந்த நாடுகள் எப்படி இருக்குன்னா சீரழிந்து போயிருக்கிறது. நல்லா முன்னேறிய நாடாக இருக்கணும்ல, ஒன்றும் முன்னேறிய நாடாலாம் இல்லை. குடும்பங்கள் சீரழிந்து சமுதாயம் ஒன்றும் இல்லாமல் போய் நிற்கிது. இதுதான் வாழ்க்கையில் சுத்தம் இல்லாமல் இருப்பதன் காரணம். ஆண்டவர் நமக்கு பரிசுத்தமானதை கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை இன்றளவும் மாறவே இல்லை. காலங்காலமாக கர்த்தாவே யூக யூகமாய் எம் துணையாயினீர். பல நூற்றாண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு பிசுறு கூட மாறவே இல்லை. எல்லா நாடுகளின் சட்டங்களும் அதை ஏற்றுக்கொள்கின்றன. இன்றைக்கி அடல்ட்ரி போலீஸ் ஸ்டேஷனில் போய், இன்றைக்கி லாட்ஜில் போய் விபசாரம் பண்ணுறவங்களை பிடிச்சிட்டு நல்ல காரியம் பண்ணீங்க அப்படின்னு மாலை போட்டு மரியாதை கொடுக்குறாங்களா? நேராக ஜெயிலில் கொண்டே போடும், கேஸ் வழக்கு போடும். எல்லா நாடுகளிலும் வழக்கு உண்டு. ஏன் அப்படி சட்டங்கள் ஏற்றுக்கிறார்கள்? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது உண்மைதான். நம்மை பரிசுத்தமானவர்களாக காத்து கொண்டால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அதுதான் அவருடைய கட்டளை. காட் கமாண்ட்ஸ் பியூரிட்டி. இன்றைக்கி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கு? No one serving as a soldier gets involved in civilian affairs. அப்போது ஒரு மிஷனரி வாழ்க்கை வாழ்கிறவன், ஒரு தேவனுடைய பணியிலே இராணுவ வீரனாக இருக்கிறவன் சாதாரண சல்லித்தனமான விஷயங்களிலே, பிரச்சனைகளிலே ஈடுபடுவதில்லை. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். He wants to please his commanding officer. தண்டில் சேவம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டதற்கு ஏற்ற விதமாக இருப்பதற்கு என்னது பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். அவன் கமாண்டிங் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து நடப்பான். கமாண்டிங் சோல்ஜராக, இராணுவ வீரராக இருக்கிறவன் துப்பாக்கி கிட்ட போய் நில்லுடான்னு நின்றுக்கிட்டு இருப்பான். இங்கே உட்காந்து மண்வெட்டி எடுத்து களையை எடுத்துகிட்டு இங்கிட்டு ஊர் மேய்கிட்டு பான் பராக் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருப்பானா? இதுதான் நீங்கள் தேவனுடைய வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்றால் இந்த வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் உங்களை கட்டளையிட்டிருக்கிறார். நாம் அதற்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். நம்மிடத்தில் ஏதாவது அசுத்தமான காரியங்கள் நடந்திருக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த குற்றத்தின் காரணமாக நடக்கிறது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? நீ நிர்வாணியாக இருக்கிறதை உணராமல் இருக்கிறாய்.
அப்படியே போய் நாசமாக போய் தொலை. அப்படி சொன்னாரா? உனக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன், நல்ல உடையை உடைத்திக்கொள். நீ நிர்வாணிமையாக இருக்கிறாய், இப்பொழுது நல்ல உடையை உடைத்திக்கொள். உன்கிட்ட பணம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, ஒன்றும் இல்லை. வந்து ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பார். நல்லா இரு, கண்ணு தெரியாமல் இருக்க, கண்ணாடியை போடு என்று நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். இதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லக்கூடிய விஷயம். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதை தெரியாமல் நம்மளையே நாம் புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எப்பொழுது உன்னை நீ உணர்கிறாயோ அப்பொழுது தேவனை உணர்வாய். ஆண்டவருடைய சமூகத்தில் அதெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. உன்னை போய் தேவனுடைய சமூகத்திலே ஒப்புவி, சப்மிட் யுவர் செல்ஃப். அப்பொழுது தான் தேவன் உன் மனதிலே பேசுவார். அப்பொழுது நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அடுத்த உயர்வான நிலைக்கு போக முடியும். எனக்கு எல்லாம் தெரியும், ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி எப்பொழுது நாம் அகந்தையும் பெருமையும் உள்ளவர்களாக இருக்கிறோமோ தேவனுக்கும் கீழ்ப்படிய மாட்டோம். எப்படி? அழிவுக்கு முன்னானது அகந்தை. இதான். இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் தேவன் ஏன் உங்களை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக்ஷன் அசைன்மெண்ட். இன் யோர் ஓன் வேர்ட்ஸ், நீங்கள் யோசிக்கிறபடி ரைட் டவுன் ஹவ் யூ பிலீவ் காட் வாண்ட்ஸ் யூ டு லீவ் டு பி பியூர் இன் யுவர் ஓன் லைஃப். உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே நீங்கள் சுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை தேவன் எப்படி விரும்புகிறார் என்பதை எழுதி வையுங்கள். டாக் டு காட் அபவுட் டெம்ப்டேஷன்ஸ் யூ மே ஹாவ் ஹர்ட் அண்ட் டெல் ஹிம் ஹவ் யூ வாண்ட் டு லிவ். உங்களுக்கு வந்திருக்கிற சோதனைகளை குறித்து ஆண்டவரிடம் பேசுங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்கள். ஆண்டவரே, நான் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று அவரிடத்திலே கேளுங்கள். அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அவர் சொல்வதன்படி வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதான் 2ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கேன்? நான் சொல்கிறபடி கேட்டால் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் என்ன ஆசீர்வாதம் சொல்லி முடித்தார்? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்ன போட்டிருக்கு? படிக்கணும், ஞாபகத்திலே இல்லையா? சும்மா படிச்சிங்களா? என்ன ப்ராமிஸ் அங்கே வந்திருக்கு? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. புரியலையா? நீ படிக்கலையா? சும்மா தானே படிச்சிங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே கொடுத்துருக்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, நான் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு தேவனுடைய சிம்மாசனத்திலே வலது பார்சத்திலே சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிறத போல அவனும் என்னுடைய சிம்மாசனத்திலே உட்கார வைப்பேன் சொல்லியிருக்காரா இல்லையா? கடைசியில் என்ன சொன்னார்? கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்கிறவன் சொல்லியிருக்காரா? என்ன சொல்லியிருக்காரு? 3ஆம் அதிகாரம் கடைசியில் பாருங்க. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அதில் போட்டிருக்கு பாரு. நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிம்மாசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட என்னுடைய சிம்மாசனத்திலே உட்காரும்படி அருள் செய்வேன். இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்திலும் நீங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். எதிர்வரும் உலகத்திலும் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். யாரு? ஜெயங்கொள்கிறவன். என்ன ஜெயங்கொள்ளணும்? இந்த உலகத்தில் இருக்கிற சோதனைகளை அதான் இந்த கடைசியில் சொல்றார். டாக் டு காட் அபவுட் யுவர் டெம்ப்டேஷன்ஸ். உங்களுக்கு வருகிற சோதனைகளை குறித்து தேவனிடத்தில் பேசுங்க. அப்படி பேசும்போது அதில் எப்படி வெற்றி கொள்கிறீர்கள்? ஜெயங்கொள்வீர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு வருகிற சோதனைகளிலிருந்து நீங்கள் ஜெயம் கொண்டால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் எப்படி? இன்மையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம். மறுமையிலே ஆண்டவருடைய பக்கத்திலே உட்கார்ந்துருப்பீர்கள். இதுதான் 2 ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலே காட் கமாண்ட்ஸ் பியூரிட்டி. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கட்டளையிடுகிறார். நீங்கள் பரிசுத்தமானவர்களாக வாழ்ந்தால் நிச்சயமாக ஆசீர்வாதம் உள்ளவர்களாக வாழ்வீர்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?